இந்த ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் வரப்பாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போன மெகா ஆக்ஷன் அப்போ ஒரு ஹையஸ்ட் ஒரு ஹை பர்ச்சேஸ்க்கு எடுத்து ஆனால் அவங்க அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுங்காட்டி இந்த தாடி யாரெல்லாம் வந்து பாசிபிளாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து மும்பை இந்தியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இசான் கிஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 15.50 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இசான் கிஷன் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட போட்டி விட்டு 2022 வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிட்டர்ன் வாங்கினாங்க. அவர் ரிட்டர்ன் செய்ய முடியாமல் போனாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு ஹை பர்ச்சேஸ் கொடுத்துவாங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தாட்டி வந்து பார்த்திங்கன்னா இசான் கிஷனை வந்து ரிட்டர்ன் செய்ய வேண்டாம்னு முடிவு எடுத்துக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அவருக்கு ஆக்சிலிங் கூட மறுக்கா ரீபை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. இதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து இசான் கிஷனுக்கு பதிலாக வந்து இந்தியன் வந்து இப்போதைக்கு டெஸ்ட்டோட இளம் விக்கெட் கீப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்து துருவ் ஜுவேலுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹை சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் டார்கெட் பண்ண போகிறாங்க. அதை தவிர மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் இல்லைனாலும் கூட மும்பை இந்தியன்ஸ் அன்றைக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜித்தேஷ் சர்மா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்காக ஆடக்கூடிய ஜித்தேஷ் சர்மா, இது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மகாராஷ்டிரா வீரர்காட்டி அவரை வந்து டார்கெட் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் எடுக்க போகிறாங்க. ஒரு ஹை பர்ச்சேஸாக அவர் மேலே இசான் கிஷன் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே அவங்க பவுலிங் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லாதங்காட்டி பவுலிங்கை ஸ்ட்ராங் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புது கோச்சும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தருகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்கே அணியில் இருக்கக்கூடிய தீபக் சஹர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போதைக்கு ஒரு 5-6 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட பவுலர் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் பவுலராக இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அவுட் ஆஃப் பிளேயரே போயிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்படி இருக்கல தீபக் சஹர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 14.5 கோடி கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பான ஆக்ஷனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கடும் போட்டி போட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட போட்டி போட்டு எடுத்தாங்க. இப்படி இருக்கிற தீபக் சஹரே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தகுதி ரன் செய்யப்பட மாட்டார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் ரீபை பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் அவருக்கு ஒரு இன்ஜுரி ப்ரோன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் ஃபார்ம்லேயும் இருக்கிறாரு. அதனாலேயே வந்து சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து தீபக் சஹர் மறுக்கா ரீபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹை பர்ச்சேஸ் போனாலும் இந்த தடி வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை சூப்பர் கிங் இன்ட்ரெஸ்ட் ஆட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை தவிர வேறு எந்தாச்சும் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹை பர்ச்சேஸுக்கு போய் கீழே இந்த தாடி ரிட்டர்ன் செய்ய மாட்டாங்கன்னு இருந்தால் கீழே கமெண்ட்டில் பதிவுங்க.